மட்டும் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். ராஜாக்கள் 18:46 அதிகாரம் 46 இருந்து 41 இருந்து 46 அதிகாரம் வசனம் வரைக்கும் நாங்க வாசிக்க போகிறோம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். Okay, here we see that Elijah, we see 2 people here. இங்க நாங்க பார்க்கிறோம் 2 பேரை நாங்க பார்க்கிறோம். One is King Ahab, ஒருத்தர் ஆகாப் ராஜா, and then next one is Elijah the prophet. இன்னொருத்தர் தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. And we see Elijah tells Ahab, go eat and drink. எலியா சொல்லுகிறார் ஆகாபுக்கு, நீ போய் சாப்பிட்டு குடி அப்படின்னு சொல்லுகிறார். Because the rain is going to come. ஏன்னா அந்த மழையானது வரப்போகிறது. And the Bible says Ahab went, ate and drank and got ready. அப்ப வேதம் சொல்லுகிறது ஆகாப் போய் சாப்பிட்டு குடித்து ரெடி ஆயினார் அப்படினு சொல்லுகிறது. It is the physical food he was talking about. எலியா அந்த பிசிக்கலான no, Ahab he ate, it was the physical food he ate. ஆகாப் சாப்பிட்டது ஒரு உணவு சாப்பிட்டாரு. But here after Ahab goes, what does the man of God does? அப்ப ஆகாப் போனதுக்கு பிறகு தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறார்? He bends down to the ground, puts his face between his knees and starts to pray. அப்ப அவர் தரை மட்டும் தன்னை தாழ்த்தி அவருடைய தலையை அவருடைய காலை கீழே வைத்து அவர் ஜெபிக்கிறார். Then he starts praying. ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். Then what happens? The cloud starts to form. அப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? மேகமானது கூட ஆரம்பிக்கிறது. First the cloud was palm size. முதலாவது உள்ளம் கையளவு தான் அந்த மேகம் இருந்தது. Then it became big and became brought abundance of rain. அதுக்கு பிறகு அது பெரிய ஒரு மேகமாக அநேக மழையை பெருக பண்ணுச்சு. And the word that I want to emphasize is 1 Kings 18:46. நான் என்ன ஒரு வார்த்தையை முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனம். 46வது வசனம். Do you want to read it one more time? இன்னொரு முறை நாங்க அத வாசிப்போமா? The Bible says, தமிழ்ல வாசிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். Okay, it says, then the Lord gave special strength to Elijah. He tucked his cloak into his belt and ran ahead of Ahab's chariot. அப்போ தேவன் அவருக்கு விசேஷித்த ஒரு வல்லமை கொடுத்தாரு. அவருடைய துணியை பெல்ட்டுக்குள்ள சொருகி கொண்டுட்டு அவர் முன்பதாக ஓடினாரு. It says, from the place where Elijah was, he ran to Jezreel, which is 25 miles away. அப்போ ஜெஸ்ரேல் சென்ற இடத்துக்கு 25 மைல் ஆனது. அதுக்கு நல்ல ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு அவர் ஓடினாரு. You see, the king went in the chariot. அந்த ராஜா அந்த ரதத்துல அவர் போனாரு. But Elijah, he ran ahead of the chariot. ஆனா எலியா எலியா அந்த ரதத்துக்கு முன்பதாகவே அவர் ஓடினாரு. Ahab ate, drank very well. He was fit enough. He was strong enough. He went in the chariot. ஆகாப் ராஜா நல்லா சாப்பிட்டு குடிச்சு நல்லா அந்த இதுக்கு தயாராகி அந்த ரதத்துல தான் அவர் போனாரு. But Elijah, he did not eat, but he was filled with the strength of God that he could outrun the chariot
he ran 25 miles. அப்ப எலாய்ஜா வந்து சாப்பிடல, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அவரை பலப்படுத்தி அந்த ரதத்துக்கு முன்னுக்கே ஓடுகிறதற்கு பலனை கொடுத்தார். Where does the strength come from? எங்கிருந்து அந்த பலன் வந்தது? Where does this strength to overtake chariots came from? இந்த ரதத்தை மேற்கொண்டு முன்பதாக ஓடுகிறதற்கு பலன் எங்கிருந்து வந்தது? The strength, the Bible says, the Lord gave special strength to Elijah to run, overtaking the speed of the chariot. Not 1 kilometer, 2 kilometer, 25 miles. He could run continuously ahead of the chariot. அப்ப வேதம் சொல்லுகிறது எலாய்ஜாவுக்கு வந்து ஒரு விசேஷித்த பலன் கர்த்தர் கொடுத்தாரு. அந்த ரதத்துக்கு முன்பதாக 1 மைல் இல்ல 2 மைல் இல்ல 25 மைல் முன்பதாக ஓடுகிறதற்கு கர்த்தர் அந்த விசேஷித்த பலனை கொடுத்தார். For all of us to run, we can run normally, but if we have a season, there is a season coming, as the worship leader said, the season is changing. அப்போ worship leader சொன்னது போல அந்த காலம் மாறுகிறது. Jeremiah 12:5, just write it. It says, seasons of walking with footmen is coming to an end, because the seasons of running with horses and chariots are coming. காலாட்களோட நடந்த காலங்கள் முடிஞ்சு குதிரைகளோடும் ரதங்களோடும் அப்படின்னா ஸ்பீட் இஸ் கமிங். அப்படின்னா என்னது? ஒரு வேகம் வந்து வருகிறது அப்படின்னு வருகிறது. Speed is coming. சொல்லுங்க, வேகம் வருகிறது. A strength from the Lord is coming, that I will speed up in everything. கர்த்தர்ல இருந்து அந்த வல்லமை வருகிறது, அந்த பலன் வருகிறது நான் ஓடுகிறதற்கு. How can we receive this strength? எப்படி நாங்க இந்த பலனை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும்? How can we receive? We need strength every day. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து பலன் தேவை. All of you take Deuteronomy chapter 8 verse 1 to 3. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். Okay, let me read in English. Be careful to follow every command I am giving you today, so that you may live and increase and may enter and possess the land that the Lord promised on oath to your forefathers. Remember how the Lord your God led you all the way in the desert these 40 years to humble and to test you, in order to know what was in your heart, whether or not you would keep his commands. He humbled himself. He humbled you, causing you to hunger and then feeding you with manna, which neither you nor your forefathers had known, to teach you that, hear this word, man does not live on bread alone, but every word that comes from the mouth of the Lord. That is the one thing that is going to give you strength for the season. That is the one thing that will make you run, overtaking the chariots. That is the only one thing, the word from the Lord, going to fill you with strength this season. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கு நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, it is not just by the bread you will live. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. பலன் ஆண்டவர் உண்டாக்கணும்னா கர்த்தருடைய this season God's word is going to strengthen you mightily to run this race. இந்த காலத்துல கர்த்தருடைய வார்த்தையானது எங்களுக்கு ஓடுகிறதற்கு அந்த பலனை அந்த வார்த்தையின் மூலமாக வரப்போகிறது. Matthew 6:11 says, give us this day our daily bread.
மத்தேயு 6 11 6:11 சொல்லுது, அன்றன்றைக்கு தேவையான அப்பத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு You சொல்லுகிறது. know, so that is why we have Bible reading plans in our church. அதனால தான் எங்களுடைய சபையில பைபிள் ரீடிங் பிளான்ஸ் இருக்குது. Every day you read the word of God. ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கணும். The Bible, we always say the Bible cleanses us, the Bible shows us the way. But today I am saying, eat the word. The Bible will give you full strength physically, mentally, emotionally, for ministry. The Bible will give you, it is a food for us. நாங்க எப்பவுமே சொல்லுவோம், வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களை சுத்திகரிக்கும், எங்களுக்கு வழியை காண்பிக்கும் நாங்க சொல்லுவோம். ஆனா இன்றைய நாள் நான் சொல்லுகிறேன், அந்த வசனத்தை நீங்க சரீர பிரகாரமாக அதை சாப்பிடணும். அப்பதான் அது உங்களுக்கு சரீரத்துல பலனை கொடுக்கும், ஓடுகிறதற்கு பலனை தரும். You know, in this Bible you have a word for everything. வேதத்துல எல்லாவற்றுக்காக வசனம் இருக்கிறது. You have pain in your body, sickness in your body, there is a word to strengthen you. உங்க சரீரத்துல ஒரு வலியா இல்ல ஒரு பலவீனமா இருக்கு, அதுக்கு வசனம் இருக்கிறது. If you are going for a journey, there is a word for you. நீங்க ஒரு பயணத்துக்கு போக இருக்கிறீங்களா, அதுக்கு வசனம் உண்டு. If you're buying something, there is a word for you. நீங்க ஏதாவது வாங்க போறீங்களா, அதுக்கு வசனம் உண்டு. God has given you a ministry, there is a word for you. ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார், அதுக்கு ஒரு வசனம் உண்டு. You are struggling in your life, whether it is financial, whatever, there is a word for you. உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, ஃபைனான்ஸா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், அதற்கு வசனம் உண்டு. The word of God is a bread. It gives strength to your bones, your muscles, your emotions, your physical everything. கர்த்தருடைய வசனமானது அது ஒரு அப்பத்தை போல எங்களுடைய சரீரத்துக்கு தேவையான எல்லா பலனையும் கொடுக்கிறது. This week somebody called and said that they can't walk properly, the mobility is very down. You know what I said? I gave around 5 scriptures. I said, walk 5 times, and every time you walk, tell one word. It is going to strengthen your joints, your muscles, everything. And the following day when I called and I spoke, they said that now they can move their hands and legs freely. It's becoming flexible. You know, word of God is a food. It's a daily bread. It's a day, not only the food that we eat, it fills you with strength that you need for your body. இந்த வாரம் எனக்கு ஒருத்தங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, என்னால் நடக்கக்கூடி முடியாமல் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு சொன்னேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு 5-7 வசனம் போல் கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்கும் பொழுது நடந்து இந்த வசனத்தை சொல்லி நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் அவங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, என்னுடைய கை காலெல்லாம் நல்லா அசைக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்ல விரும்புகிறதுன்னா, கர்த்தருடைய வசனமானது அது ஒரு மன்னாவை போல், அது உணவை போல், அதை நாங்கள் சாப்பிடும் பொழுது எங்களுக்கு சரீரத்துக்குள்ளாக எல்லாவற்றிலையும் ஒரு பலனை தருகிறது. John 6:35 says like this, then Jesus declared, I am the bread of life. He who comes to me will never go hungry. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். If you are hungry for Jesus, you want to know more about Jesus, start reading the Bible. He will fill you with what you need. நீங்க இயேசுவுக்காக பசி தாகமாக காணப்படுகிறீங்களா, வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிரப்புவார். John 1:1 says, in the beginning was the word was with God, and the word was God. So every Bible verse that you read, you know, it is a strength to you. ஒவ்வொரு வாசனமும் நீங்க வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு பலனை தருகிறது. You know, when my husband was very small, one of the Sunday school teacher taught him, if you are weak in English, start reading the Bible. You will do very well in English. And you know, when he did his GCSE, he started reading Bible every day. You know, it's a food. It works as a food in every area. And when he did his GCSEs, he scored 95%, saying, just because I started reading the Bible, my English improved. The word of God is a food when we lack knowledge.
அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் சின்னதா இருக்கும் பொழுது சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருந்தாங்க, இங்கிலீஷ் பைபிளை நீ படி, அது உனக்கு படிக்க அது உனக்கு உன்னுடைய இங்கிலீஷ் நாலேஜஸ் எல்லாம் மாற்றும் அப்படின்ட்டு. அதே போல தான் அவங்க அப்பையிலேருந்து இங்கிலீஷ் பைபிள் வாசிக்க ஆரம்பித்த நாள்ல இருந்து GCCல அவங்களுடைய இங்கிலீஷில் வந்து 95% வந்து மார்க் எடுத்தாங்க. Reading Bible is one thing, and obeying every line is another thing. வேதத்தை வாசிக்கிறது முதல் ஒரு காரியம், ஆனா அந்த வசனம் ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படிகிறது வேறொரு When I காரியம். say read the Bible, you read and then you follow it. நான் வேதத்தை வாசிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வேதத்தை வாசிச்சு அதன் பிரகாரமாக நீங்க நடக்கணும். You know, it is very hard. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். Reading Bible is easy. வேதத்தை வாசிக்கிறது சுலபமான ஒரு காரியம். But when you decide to do it, it is hard. ஆனா அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை முடிவு எடுக்கிறீங்கல்ல செய்யணும்ட்டு, அதுதான் கஷ்டமானது. But today you say, Lord, I can do everything through Christ who strengthens me. I read the Bible and I can follow it. Follow it without any struggle. ஆனா இன்றைய நாள்ல நீங்க சொல்ல போறீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாம் ஆகும் அப்படின்ட்டு நீங்க சொல்ல போகிறீங்க. Your word is the bread of life. உம்முடைய வார்த்தையானது ஒரு அப்பத்தை போல இருக்கிறது. ஜீவ அப்பம். I am not a weak person. நான் ஒரு வீக்கான பர்சன் கிடையாது. I am a strong person. நான் பலனுள்ள ஒரு நபர். Tell the person sitting next to you, I am a strong person. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நான் நல்ல பலனுள்ள ஒரு நபர். Because I eat the word. ஏன்னா நான் வசனத்தை உண்ணுகிறேன், உணவாக்குகிறேன். Because the word is the bread of life to me. ஏன்னா வார்த்தை தான் அது ஜீவனுள்ள அப்பமா இருக்கிறது. Whenever my body grows weak, you know, we say like I am very weak today. The word of God will strengthen every weak body. எப்பப்பெல்லாம் நாங்க சொல்றோமோ எங்களுடைய சரீரம் பலவீனமாய் காணப்படுகிறதுன்னு, ஆனா கர்த்தருடைய வசனமானது எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறது. Oh, my faith is shaking, it is going weak. Read the word, it will bring hope. ஐயோ என்னுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டிருக்கிறதே, வசனத்தை வாசிங்க, அது உங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரும். Oh, I am very confused, I don't know how to move on with this. Read the word, his word will give you strength to lead. நான் ரொம்ப குழப்பமாக இருக்கிறேன்னு, என்ன செய்கிறதுன்னு தெரியலையா, வசனத்தை வாசிங்க, அது உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும். Oh, I am very depressed, what can I do? Start reading the word. The bread of life will start to speak to you, strengthening your depression. நான் மன அழுத்தத்துக்குள்ளாக காணப்படுகிறேனே, வசனத்தை வாசிங்க, அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கும். Today I have come to tell you that season, when I say season is changing, maybe you cannot see it, but the strength of the word will fill you, that you will overtake the chariots and the horses. நான் காலங்கள் மாறுகிறது என்று சொல்றது எப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனமானது உங்களுக்குள்ளாக பலனை கொண்டு வந்து அந்த ரதங்களுக்கு முன்பதாக ஓடுகிறதற்கு அந்த பலனை தரும். Lord, I cannot do this. Start reading the word, you will do it. ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தை வாசிங்க, உங்களால முடியும். Psalm chapter 1, 2 and 3. It says about the word of God, how when you read the word of God, he says his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. So how many times you should get filled, you should eat the bread of life? அப்ப எத்தனை தடவை நீங்க தேவ ஜீவ அப்பத்தை நீங்க உண்ணணும்? Day and night. காலையிலையும் ராத்திரியிலையும். இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். What happens to him? அப்ப அவனுக்கு என்ன நடக்கும்? He is like a tree planted by streams of water, and he will which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever he does prospers. Why? Because day and night he's eating the word of God. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Every day, morning and evening, we read the word to strengthen ourselves. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஆண்டோட வசனத்தை வாசிச்சு எங்களுக்கு பலனை கொண்டு வரணும். You know, if you read Matthew 5, 6, 7, Jesus
preaches on the sermon, preaches a sermon on the mount. அப்ப மத்தேயு 5:6-7 இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை சொல்லுகிறார். He says how to live our life. எப்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கொடுக்கிறார். Read and eat Matthew 5, 6 and 7. மத்தேயு 5:6-7 நீங்க வாசிச்சு அதை உண்ணுங்க. Okay, you know, same God, same Bible, but some excel, but some don't. Why? ஒரே தெய்வம் ஒரே வசனம் தான், ஆனா சிலர் உயருவாங்க சிலர் உயர மாட்டாங்க. Why? Because they obeyed and we did not obey. ஏன்னா அவங்க கீழ்ப்படிந்தாங்க, சில பேர் கீழ்ப்படியல. Yesterday I went to a meeting and the preacher Franklin Graham, he did just 15 minutes preaching, and then he said, whoever wants Jesus, please come forward, I want to pray for you. No miracles, no healings. People just gave themselves to God because they were strengthened in the spirit. You know why? Because he would have followed everything that the Lord expected him to do. அப்போ நேற்றைய நாள் கூட நான் அந்த மீட்டிங்க்கு போயிருந்தேன், ஃப்ராங்க்லின் கிரஹாமுடைய மீட்டிங்க்கு போயிருந்தேன். அவர் 15 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணினாரு. அற்புதம் அதிசயங்கள் அப்படி ஒன்றும் நடக்கலை. ஆனால் அநேகரை வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. அநேகர் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பலனாக இருந்தது. You know, today I have just come to say that reading Bible is good, but what is written, follow it. Align yourself with the word of God. இப்போ இன்றைய நாள் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதுன்னா, வேதம் வாசிக்கிறது நல்லது தான், ஆனால் வேதத்தில் என்ன சொல்லி இருக்குன்றது பிரகாரமா வேதத்தின் பிரகாரமாக நடந்து கீழ்ப்படியணும். Don't match your life with how I am living. No, don't match your life with how I am. Match your life with the word of God, how God wants you to be. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை என்னோடு நீங்க ஒப்பிட்டு மேட்ச் பண்ணாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு செய்யுங்க. Match your life with how Jesus lived on earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது எப்படி வாழ்ந்தாரோ அதுக்கு நீங்க ஒப்பாக இருங்க. It says Jesus went early in the morning to pray. இது வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில இயேசு கிறிஸ்து எழும்பி ஜெபம் பண்ணார். He prayed all night, it says. முழு ராத்திரி முழுவதும் ஜெபித்தார்னு சொல்லுகிறது. If I decide to sleep, giving my own explanation, oh, I was working last night, so I want to sleep in the morning, it's my fault. If I align myself to the word will work for me. அப்போ நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், ராத்திரி முழுவதும் நான் வேலைக்கு போனனால நான் தூங்கிட்டேன் அப்படின்ட்டு நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வசனம் சொல்லுகிறது பிரியாக நீங்கள் அலைன் பண்ணிக்கொள்ளணும். In everything, don't just go. This is the manual for our living, our lifestyle. நாங்க வாழ்றதற்கு தேவையான எல்லா காரியமுமே இந்த வேதம் தான் இருக்கு. Everything you ask, the Bible will teach you. நீங்க கேக்குற எல்லா காரியத்தையும் வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். So today we are going to eat the word to strengthen our spirit, இன்றைய நாள்ல our கூட inner man. இன்றைய நாள்ல கூட நாங்க அந்த வசனத்தை சாப்பிட்டு உண்ணு பலப்படுத்திக் கொள்ள போகிறோம். And let's just read one verse, Isaiah chapter 40 verse 29. ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். It says, he gives strength to the weary. How? Through the word of God. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, And to him who lacks strength he increases power. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். So how does it come from? Does it fall on you from heaven? பரலோகத்திலிருந்து அது உங்க மேல விழுகிறதா? Yeah, when you pray you get strengthened in your spirit. It's correct. ஆமா, நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க ஆவியில பலப்படுகிறீங்க தான். But when you read the word and do the word, your inner man gets strengthened. அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது அதன் பிரகாரமாக நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளான மனிதன் பலப்படுத்துகிறார். So today one more verse I have written. All of you take your Bible to, scriptures to Isaiah 45:2. ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் The திருப்பிக் Spirit கொள்ளுங்க. of God that came upon Cyrus, the same Spirit of God will come upon you to strengthen you to do what God wants you to do.
கோரேசின் ஆவி, கோரேசின் ஆவி, கோரேசின் மேல இறங்குன அதே ஆவி கர்த்தர் உன்னுடைய வலது கரத்தை பிடிச்சி உன் கையை தூக்கி நான் உனக்கு முன்பாக செல்லுகிறேன், உனக்கு தேவையான பலனை தருகிறேன்ட்டு God himself, he will fill us with his strength. வாசிங்க 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அடுத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். There are some times when we will have no strength. சில நாட்கள்ல சில நேரங்கள்ல எங்களுக்கு பலனே இல்லாதபடிக்கு But the இருக்கும். word of God, see how it becomes a bread to you. He says, don't worry, the day you can't make it, I will hold your right hand and I will make you walk to break the strongholds, to break the iron doors, the bronze gates. அப்ப வேதம் அழகா சொல்லுகிறது, உனக்கு பலன் இல்லாத நேரத்துல நான் உன் கையை பிடிச்சி நீ போக வேண்டிய இடத்துல எல்லா கதவுகளை தாழ்பால்களை உடைத்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லுகிறது. So these 3 days of fasting, you are going to read the word and eat the word. Lord, I want to be like this, I want to be like this, strengthen me with your, I can do everything through Christ who strengthens me. When you are fearing, just say, when I am afraid, I will trust in the Lord. You know, all those words, let it enrich your spirit. அப்போ இந்த 3 நாளும் நாங்க உபவாசிக்க போற இந்த 3 நாளும் நீங்க இந்த வேதத்தை வாசிச்சு அதுல நீங்க பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க. எப்பப்பெல்லாம் பலவீனமா இருக்கீங்களோ வசனத்தை சொல்லி நீங்க பலப்படுத்த போகிறீங்க. Say, I am he is your strength and your shield. You know, all this, whenever you fear for a weapon, say he is your strength and shield. Let the word of God become practical in your life. ஆயுதங்களை குறித்து நீங்க பயப்படுகிறீங்களா, அவரே எனக்கு பலனும் கேடகமா இருக்கிறார்னு சொல்லி நீங்க உங்களை பலப்படுத்த போறீங்க. So may God encourage you to read the scripture, eat the daily bread and align yourself with the word of God. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அந்த தேவனுடைய வசனத்தை உன்று அதன்படியாக நீங்க நடந்து அதன்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நேர் செய்து நடக்கும்படியாக கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். Hallelujah. You know, if you eat the bread of life, you will not faint. அந்த ஜீவனுள்ள அப்பத்தை நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. We will not faint. You can run, you can outrun chariots. அப்போ நீங்க அது ஆண்டவரோட வசனத்தை ஜீவன் அப்பத்தை நீங்க உண்ணும் பொழுது அந்த ரதங்களுக்கு முன்பதாக ஓடுகிறதற்கு பலன் கிடைக்கும். Ahab was running in the chariot, but Elijah, he did not do anything. His prayer made him overtake the chariots. 25 miles he ran constantly. ஆகாப் ராஜா ரதத்துல தான் அவர் போனாரு, சாப்பிட்டு உண்ணு அந்த ரதத்துல போனாரு. ஆனா எலாய்ஜா அவர் ஜெபம் பண்ணிட்டு எந்த ஒரு உணவும் இல்லாதபடிக்கு போனா கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு பலனை கொடுத்து அந்த ரதத்துக்கு முன்பதாக 25 மைல் ஓடுகிறதற்கு பலனை கொடுத்தார். Many times in our Christian walk, in our ministry, we say, Lord, I can't make it anymore, I have no strength. அநேக நேரங்கள்ல எங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்துல நாங்க சொல்லுவோம், ஆண்டவரே என்னால முடியாது, என்னால இதற்கு மேல ஓட முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. For the past 3 years I have been saying that, Lord, I can't do it, I can't make it. அப்ப கடந்த 3 வருஷமா நான் இதுதான் ஆண்டவரே என்னால ஓட முடியாது, என்னால முடியாது அப்படினு சொல்லி கொண்டிருக்கிறேன். Every time the word was my bread and it was feeding me. ஒவ்வொரு நாளும் நான் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவரோட வசனம் தான் எனக்கு பலனா இருந்தது. அது என்னை பலப்படுத்தி கொண்டு அது ஒரு உணவாக எனக்கு இருந்தது. Whenever you go down, pull your Bible, open it, read, it will feed you. It's the bread of life. எப்பப்பெல்லாம் நீங்க கீழே போறீங்களோ அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு அதை வாசிங்க, அது உங்களுக்கு ஜீவ அப்பமா இருக்கும். Anything you don't understand, this will explain you. எதெல்லாம் உங்களுக்கு புரியாம இருக்குதோ வசனத்தை வாசிங்க, அது உங்களுக்கு புரிய பண்ண கொடுக்கும். Hallelujah. 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 Okay, we are going to pray now.